Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்பவே டேஸ்டியான, நல்லா மொறுமொறுப்பா இருக்கக்கூடிய ராகி ரஸ்க் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த ராகில பார்த்தீங்கன்னா அதிகமான கால்சியம், அயன் எல்லாமே இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த ராகி ரஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஈவினிங் காஃபிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே சுகர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வார்மாக இருக்கக்கூடிய தண்ணி, அதாவது கை பொறுக்கிற சூடு இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்போம்ல, அந்த அளவுக்கு சூடு இருக்கக்கூடிய தண்ணி தான் சேர்க்கணும். ரொம்ப சூடாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்லா ரைஸ் ஆகி வராது. ஸோ ஃபர்மெண்ட் ஆகி நல்லா ரைஸ் ஆகி வரணும் அப்படின்னா நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கக்கூடிய தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கும். இப்போ இதை மாற்றி வச்சுட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு, இது கூடவே 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போது இந்த கோதுமை மாவையும் இது கூடவே சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சுகர் கூட இதுக்கு பதிலாக சேர்க்கலாம். அப்புறமா நெய், இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து ஈஸ்ட்டு போட்டு ஃபர்மெண்ட் ஆக வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியோடே அது ஃபுல்லாக இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1.5 கப்பு போல் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல செமி சாஃப்ட் டோ, நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய டோவாக நம்ம வந்து பிசைஞ்சு எடுக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ராகி மாவு கூட கோதுமை மாவு ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மைதா மாவும் ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மொத்தமாகவே ராகி மாவுலேயும் பண்ணலாம். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணும்போது ப்ரெட்டு மாதிரி நல்லா நொதிச்சு வரும். ஸோ அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். பட் அதில் நம்ம பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ரஸ்க் வருமா அப்படின்னா சந்தேகம்தான். ஸோ அதனால தான் நான் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் மைதா மாவு ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மொத்தமாகவே கூட நீங்கள் ராகி மாவில் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பவுலில் கொஞ்சமாக நெய் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே பால்ஸை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு கிட்டத்தட்ட இதை நல்லா ரைஸ் ஆகி வர விடணும், ஃபர்மெண்ட் ஆகி வர விடணும். ஒரு காட்டன் டவல் வச்சு மூடி அப்படியே போட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா உப்பலாக வரும். நம்ம ப்ரெட்டுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி இதை ரொம்ப போட்டெல்லாம் பிசையக்கூடாது. ஜென்டிலாக நல்லா பிசைஞ்சிட்டு இங்கே அப்படியே வச்சா போதும். ஏன்னா நம்ம வந்து ரஸ்க்கு தான் பண்ண போகிறோம். இதுவே ப்ரெட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் மாதிரி நல்லா சுருட்டி எடுத்து கொண்டு வரணும். அதனால நல்லா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுருட்டிடுங்க. இதே மாதிரி நம்ம பண்ணோன்னா எந்த ஒரு கிராக்கர்ஸோ இல்லை நல்லா உப்பி ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரேயில் நம்ம வச்சிடலாம். நம்ம ப்ரெட்டெல்லாம் பேக் பண்ண வச்சுருப்போம்ல, அந்த ட்ரேயில் கொஞ்சமாக நெய் மட்டும் ஃபுல்லாக தடவி விட்டுட்டு உள்ளே வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே ஒரே மாதிரி நல்லா பொங்கி வரும். அதுக்காக தான். இப்போ இதை அப்படியே நம்ம மறுபடியும் காட்டன் டவல் வச்சு மூடி ஒரு 45 நிமிஷம், 3/4 மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ 3/4 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூட நல்லா வந்து இந்த மாதிரி உப்பலாகி வந்திருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு ரஸ்க்கு சூப்பராக ஃபஸ்ட்டு வந்து பேக் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓடிஜியில் 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையான சின்ன சின்ன சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரஸ்க்கு வந்து எந்த மாதிரி இருக்குமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராகி கேக்கில் கூட ரஸ்க் பண்ணுறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு தெரியலை. நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஒரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுக்க முடியுது. ரொம்பவே உள்ள சாஃப்டாக இருக்குது. நீங்கள் இதை அப்படியே கூட எடுத்து ப்ரெட்டெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம ரஸ்க் அப்படின்னு போகும்போது இதை அப்படியே இன்னுமே ஓடிஜியில் பேக் பண்ணி எடுக்கணும். இதுக்காக ட்ரேயில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. அடுக்கி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஓடிஜியில் பேக் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பேக் பண்ணுங்கள்.
20 மினிட்ஸ் ஒரு பக்கம் நல்லா பேக் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இதை மறுபடியும் திருப்பி வச்சு இன்னொரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் இது நல்லா ஹார்டாகும். ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து திருப்பி போடுங்க. ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சூடு லேசாக ஆறிடுச்சு அப்படின்னாலே எடுக்க வந்துடும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டு இனி மறுபடியும் மறுபக்கம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணணும். கடாயில் அப்படிங்கிற பட்சத்துலேயும் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் நம்ம சூப்பராக பேக் பண்ணி எடுத்துட்டோம். நல்ல மொறுமொறுப்பாக சூப்பராக வந்திருக்கு. இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ஈவினிங் டீ கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற ரஸ்கை விட இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் ரொம்பவே ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.